ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். சங்கீதம் 3:3. நம் வேதத்தில் நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரத்தில் யெப்தா என்கிற தேவ மனிதனை பார்க்கிறோம். அவன் சகோதரர்களால் துரத்தப்பட்டு தேசத்தை விட்டு ஓடி போகிறான். துரத்தப்பட்ட யெப்தா கர்த்தரையே சார்ந்து கொண்டவனாகவும், எந்த காரியங்களை செய்தாலும் அதை கர்த்தருக்கு முன்பாக வைத்து செய்கிறவனும், கர்த்தருக்கு உண்மையுள்ளவனுமாய் காணப்பட்டான். துரத்தப்பட்ட யெப்தாவை கர்த்தர் உயர்த்தினார். துரத்தினவர்களே அவனை மீண்டும் அழைத்து சென்றார்கள். அவனை துரத்தினவர்களுக்கே அவனை தலைவனாகவும் 6 வருடம் நியாயம் விசாரிக்கும் நியாயாதிபதியாகவும் கர்த்தர் மாற்றினார். இந்த நாளிலும் காரணமில்லாமல் உங்களை அநேகர் துரத்தலாம், பகைக்கலாம். நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது தேவன் உங்கள் தலையை நிச்சயமாக உயர்த்துவார். ஆமென். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே